Hi friends, welcome to Conquest Hindu News Analysis. சரி, இன்னைக்கு என்ன ஹிந்து நியூஸ்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் வந்துட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. சரி, நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் இந்த நேட் கிரிட்னா என்ன, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா எவால்வ் ஆச்சு, பிளஸ் இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேஷனல் கிரிட் வரதுக்கான காரணம், அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். சரி, இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிற, ஒருத்தரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நாட்டுல நடக்கிறது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன், யாரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஜென்சிஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு சிஸ்டம்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்றதுதான் நேஷனல் இன்ஃபர்மேஷனல் கிரிட் அப்படிங்கிறது. சரி, ஏன் இந்த என்ஐஜி ஆர் நேட் கிரிட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு மும்பை அட்டாக்ஸ் 26/11 நடந்த 2008 நடந்த மும்பை அட்டாக்ஸ் தான் காரணம். இந்த மும்பை அட்டாக்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான். இவர் யாருன்னா டேவிட் கோல்மன் ஹேட்லி அப்படிங்கிறாரு. சரி, இந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்துட்டு பாகிஸ்தான் ஆரிஜின், இவர் பூர்வீகம் வந்துட்டு பாகிஸ்தான், ஆனா அமெரிக்கால போயிட்டு லக்ஷரை தைபாக்காக வேலை பார்த்த ஒருத்தர். இவர் வந்துட்டு இந்தியாவுக்கு இந்த 2008 மும்பை அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு 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 திருப்பி போயிருந்திருக்காரு. இவரை பத்தி பெருசா நம்ம எதுவுமே ட்ராக் பண்ணாம விட்டதுனாலதான் இந்த 2008 மும்பை அட்டாக்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ராப்பரா இவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஏஜென்சிக்குள்ள இல்லாம போனது. பிளஸ் ஒருவேளை சிபிஐல இருந்து போய் இன்ஃபர்மேஷன் ராக்கிட்ட கேக்குறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஈகோயிசமா இருக்கட்டும், இல்ல பியூரோக்ராட்டிக் இதுவா இருக்கட்டும், இல்ல அங்க வந்துட்டு சில ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டு தான் சார் இங்க இன்ஃபர்மேஷன் தருவோம்னு சொல்லக்கூடிய நிறைய செட்பேக்ஸ்னாலதான் நம்மளால 2008 மும்பை அட்டாக்ஸ தடுக்க முடியாம போயிடுச்சு. இந்த மும்பை அட்டாக்ஸ் நடந்ததுக்கு அப்புறமாட்டி 2009 அப்போதைய ஹோம் மினிஸ்டரா இருந்த சிதம்பரம் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடா ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணணும். அப்பனாதான் ஒரு கிளிக்ல இவங்க ஒருத்தர் யார் உள்ள வராங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல அந்த லேக் அப்படிங்கிறது இல்லாம போயிருந்ததுன்னா நம்மளால 2008 மும்பை அட்டாக்ஸ்ல இருந்து இந்தியாவை பாதுகாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் எதுக்காக அப்படின்னா, இந்தியாவோட செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக தான். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கு. அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ரான் சொல்லக்கூடியது, சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றவங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இன்ஃபேக்ட் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே 2008 மும்பை அட்டாக்ஸ்க்கு அப்புறமாட்டி தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸை கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ், ஏருக்குன்னு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ், நேவிக்குன்னு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ், எக்கச்சக்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இந்த ப்ராசஸ் இஸ் டிலேட் அப்படிங்கறதுனால ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது. அப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தக்கா கனெக்ட் பண்ணும். அப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு தனியா ஸ்டாண்ட் அலோன் டேட்டாபேஸ் இருக்கும், ராக்கு தனியா ஒரு டேட்டாபேஸ் அவங்க ஒண்ணு ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோக்கு தனியா ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் விங்குக்கும் தனித்தனி டேட்டாபேஸ் இருக்கு. இந்த டேட்டாபேஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போறோம். ஒரு சேர கொண்டு வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இருக்க போறதா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படிங்கிறது. சரி, இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காரு அப்படின்னா அவரை பத்தின கிட்டத்தட்ட 21 பீப்புள் கிட்ட இருந்து 21 டேட்டாபேசஸ் கிட்ட இருந்து சிட்டிசன் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. ஒரு பர்சன் இருந்தாரு அப்படின்னா அவரோட ஆதார் கார்டு, யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர்ஸ், இல்ல வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னா அவங்களுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்கும் அவங்க கண்ட்ரீஸ்ல. அது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், டிரைவிங் லைசன்ஸ் டேட்டா வாங்குறதா இருக்கட்டும், மொபைல் கால் ட்ரேஸ் பண்றது, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், கிரெடிட் கார்டு யூசேஜ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ரயில்வே ரிசர்வேஷன்ஸ்ல இருந்து பாஸ்போர்ட் டேட்டா, ரயில் ஏர் ரிசர்வேஷன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க வெளியில போறாங்கங்கறத பத்தி தனித்தனி ஏஜென்ட்ஸ் கிட்ட
டேட்டாஸ் இருக்கும். இவங்க எல்லாரும் இந்த 21 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டேட்டாவை கொடுக்க போறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எதுக்குள்ள போட போறோம் அப்படின்னா நாட்கிரிட்குள்ள போட போறாங்க. அதாவது இது ஒரு ரெப்ராசிட்டரி மாதிரி. சரி, அப்ப இவங்க எல்லாரோட டேட்டாவும் நாட்கிரிட்குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்கிரிட்குள்ள இவங்களோட டேட்டாஸ் இருக்காது. அந்தந்த ஏஜென்சிஸ் கிட்ட தான் அது இருக்கும். ஆனா இவங்க கரெக்டா இந்த டேட்டா வேணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ரியல் டைம்ல இவங்களுக்கு டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 11 ஏஜென்சிஸ்னால இந்த நாட்கிரிட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் நாட்கிரிட் வந்துட்டு இந்த மாதிரி பேங்க்ல இருந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இருக்கக்கூடிய டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணலாம். யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, சிபிஐ, Enforcement Directorate, Directorate of Revenue Intelligence, Financial Intelligence Unit, Central Board of Direct Taxes, Central Board of Excise and Customs, Director General of Excise and Intelligence, Narcotic Control Bureau அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருனாலையும் நாட்கிரிட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ரியல் டைம், அதாவது ஒரு கிளிக் பண்ணா அதை பத்தி கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துரும். இந்த ப்ராஜெக்டை இனிஷியலா கோட் பண்ணும் போது கிட்டத்தட்ட 2800 crores. இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. டிசம்பர் 31st 2020ல இதை கம்ப்ளீட்டா வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா பிரைவசி மேல இது எப்படி டேட்டாவோட பிரைவசியை வந்துட்டு பிரைவசி ஆஃப் ஒரு பர்டிகுலர் பர்சனோட பிரைவசியை ரொம்ப கர்டெயில் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இது இந்த நாட்கிரிட்ங்கிறது ஸ்டோர் பண்ண போறதே கிடையாது. ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ண போறோம். சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு 2009ல கொண்டு வரும்போது இட்ஸ் கவுண்டர் டெரரிசம் ப்ரோக்ராம். இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும், ஏன்னா நிறைய தடவை பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆனா சில நேரத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் அதுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு கொடுக்கறது கிடையாதுங்கிறது எப்பயுமே ஒரு ஈகோ கிளாஷாவே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கும் இன்வெஸ்டிகேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கறதான். சரி, என்ன மாதிரி டெக்னாலஜி சார் இது யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் டேட்டா அண்ட் அனாலிசிஸ். சரி, இந்த பிக் டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய டேட்டா. அப்ப இது பார்க்கும்போது எப்படி இருக்கும், பயங்கர காம்ப்ளெக்ஸான டேட்டா பேசஸா இருக்கும். ஆனா இந்த டேட்டா பேசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி டெக்னாலஜிக்கலா அனலைஸ் பண்ணும்போது இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஏன் இவர் இத்தனை தடவை வந்துட்டு போறாரு, எந்தெந்த ஹோட்டல்ஸ்ல தங்குறாரு, எந்தெந்த இடத்த விசிட் பண்றாரு, இவரோட பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்ன, இவருக்கு ஃபண்ட் எப்படி வருதுங்கிறது மூலியமா ஒரு பேட்டர்ன் டிரைவ் பண்ணிடலாம். அந்த பேட்டர்ன் வெளியில வர ஆரம்பிக்கும் போது என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு. அப்ப இவரோட மூவ்மெண்ட்ஸை தெரிய ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸா என்னமோ தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒருவேளை டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு. பிளஸ் இந்த நாட்கிரிட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பப்ளிக் ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது நேஷனல் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எதுக்கு அடியில போட்டு வச்சுப்பாங்கன்னா சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 24 ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அடியில போட்டு வச்சுப்பாங்க. இதே மாதிரிதான் சிபிஐ கிட்ட இருந்தும் நீங்க எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ண முடியாது, ரிட்ரைவ் பண்ண முடியாது. இன்னைக்கு பிரசன்டா நியூஸ் பேப்பர்ல இருந்ததுன்னா MOU, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா இருக்கு. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 41,000 போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல போடப்பட்டு இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸ், வெஹிக்கிள்ஸ் பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அப்ப எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா பேரு, ஃபாதர் நேம், டெலிபோன் நம்பர், அட்ரஸ்ங்கிறது எல்லாமே வந்துடும். இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா கனெக்ட் பண்றாங்க. சரி சார், போலீஸ் அப்படிங்கறதா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கிறது ஸ்டேட் லிஸ்டா இருக்கு. வெரஸ் இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோங்கிறது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. இப்ப நீங்க இவங்களோட டேட்டாஸ் ஆக்சஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேட்டோட ஃபெடரல் ப்ரொவிஷனுக்குள்ள நீங்க போய் நுழையிற மாதிரி இல்லையா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆனதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆமா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோங்கிறது ஒரு யூனியன் கவர்மெண்டோட ரெப்ராசிட்டி மட்டும்தான். அதாவது என்னென்ன எஃப்ஐஆர்ஸ் வந்திருக்குன்னு கலெக்ட் பண்ணி கிரைம்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு மட்டும்தான். ஆனா அந்த எஃப்ஐஆர் பத்தின மொத்த டேட்டாஸும் யார்கிட்ட தான் இருக்கும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும். பிளஸ் எஃப்ஐஆர் எங்க வேணாலும் என்ன ஆகலாம் அப்படின்னா ஆக்சசபிள் பண்ண முடியும். அதனால
இந்த எஃப்ஐஆர எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் ஷேர் பண்ணலாங்கிற சிச்சுவேஷனால இது எந்த ஒரு லீகல் ப்ரொவிஷன்ஸையும் வயலேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவோட கவுண்டர் டெரரிசம் ப்ரோக்ராம்ல இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்டிவ் கொடுக்கக்கூடிய இதுவா இருக்கும். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு நடக்கக்கூடிய நிறைய டிசாஸ்டர் ஆர் டெரரிச அட்டாக்ஸ்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். அண்ட் வந்தது அப்படின்னா இது நிறைய பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் இருக்கும். பார்டர்ஸ் பயங்கர சீல்ட் ஆயிரும். ஒரு இன்டகிரேட்டட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ப்ராசஸ் இருக்கும். நிறைய இடத்துக்கு போய் இந்த ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு லெவலா போய் டேட்டாஸ் வாங்குறதுக்குள்ள there is so much of time delay. அந்த டைம் டிலே எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். பிளஸ் இந்த ஈகோ கிளாஷஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமோ அதை கம்ப்ளீட்டா பண்ண முடியாம இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆடப் ஆகி கிட்டத்தட்ட 3,400 crores வந்துட்டு பட்ஜெட் வந்துருச்சு. ஸோ அமித்ஷா வந்து இது புதுசா ரெனியூ பண்ணி இதை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இன்னையோட கரண்ட். If you like my video, like, share and subscribe to my channel. Thank you.